வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கழுத்து பகுதியிலிருந்து தொந்தி பகுதி வரைக்கும் குறைகின்ற ஒரு முக்கியமான பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய கை கொழுப்பு குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல கழுத்தில் சேர்கின்ற கொழுப்பு குறையும். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது, முதுவலிக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுடைய தொப்பை என்பது நன்றாக குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சக்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளம் மற்றும் கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம். நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணும். நுரையீரல் மற்றும் இருதயம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்ய வேண்டாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம இது போல ஒரு தலையணம் பயன்படுத்துறோம். இது போல ஒரு ஸ்டிக் பயன்படுத்தலாம். உங்களுடைய தாடி பகுதி என்பது இந்த இடத்துல வரணும். ஸ்டிக் இப்படி கொண்டு வரோம். பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது. ஃபார்வர்ட்ல வரும்பொழுது மூச்சு காத்து வெளியே விடுவோம். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இப்போ ஒரு வார்ம் அப் செய்யலாம். இந்த நிலைக்கு நம்ம வந்துடும். ஒரு வார்ம் அப் செய்யறோம். செஞ்சுட்டு இந்த நிலை போதும். ஒரு 25 எண்ணிக்கை அப்படியே நிறுத்துறோம். நம்ம இப்ப பார்க்க இருப்பது பாத்தீங்கன்னா 2வது பயிற்சி. இதுல செய்யும் பொழுது உங்களுடைய இருதயம் மற்றும் நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. அதே போல நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். சக்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கை கொழுப்பு குறைகின்ற ஒரு நிலை. அதே போல உங்களுடைய உடல் ரீதியாக ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பார்க்கலாம். 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ பதிவை பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு ஒரு காலை இப்படி மடக்குறோம். மடக்கிட்டு கை இப்படி இருக்கட்டும். கொஞ்சம் ரைஸ் பண்ணும். இந்த அளவு போதும். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே செய்யலாம். 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இப்போ இந்த கால் செய்யறோம். இது இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவு போதும். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.